அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமான மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட தருமபுரிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பயனாளியும் தெரிகிறது. 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசினுடைய வெற்றிக்கு சாட்சிதான் உங்களுடைய அந்த சிரிப்பு, அந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு இன்னும் பெருமை சேர்க்கணும், அந்த மகிழ்ச்சி இன்னும் தொடரணும்னு நீடிக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பா மகளிருக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வர்றோம். 2021 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து. அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தில் கடந்த 5 வருஷத்துல இதுவரைக்கும் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 22 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க விடியல் பயண திட்டத்தின் மூலம். அதுபோல் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுமார் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 46,000 குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. அதே போல அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர போகிற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர்கள் கொடுத்து வராங்க. தமிழ்நாடு முழுக்க 13 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 46,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க சமீபத்தில் 10 லட்சம் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொடுத்து முடிச்சிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 17,000 மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாத்திற்கும் மேல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,32 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு உரிமை தொகையாக வழங்கிட்டு இருக்கு. இந்த தருமபுரியில் மட்டும் சுமார் 3,17,000 மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 3,000 ரூபாய் 3 மாசத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாயும் கோடை கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் மொத்தம் 5,000 ரூபாயை 1,32 லட்சம் மகளிருக்கு ஒரே மாசத்துல கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, சென்ற வாரம் கனவு மெய்ப்படப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். கல்வி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொன்றையும் 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்து போவோம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும், 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் முழுவதுமாக தடுக்கப்படும், அரசு பள்ளிகள் அனைத்திலும் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரப்படும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கின்றது. இந்த தருமபுரி மாவட்டத்திலையும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. சுமார் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவண்ணாமலை அரூர் 4 வழி சாலை பணிகள், 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில மின் இணை உற்பத்தி ஆலயம், 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில மின் இணை உற்பத்தி நிலையம், பெண்ணாகரத்தில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் கட்டுகின்ற பணிகள், நல்லம்பள்ளி வட்டத்தில்
ஆதி திராவிட நலத்துறையின் கீழே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விருதுகள் கட்டும் பணின்னு இப்படி பல்வேறு பணிகளை நம்முடைய தருமபுரி மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 இடத்துல டபுள் டிஜிட் growth பர்சன்டேஜோட 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா இன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மேலும் வருகின்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார்.